அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிட்றதுனால யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாயிட்டு வலிகளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெயின் கில்லர்ஸ் எடுத்தால் கூட அவங்களுக்கு அந்த கால்களை ஊனி நடக்க முடியாத அளவுக்கு அந்த வலிகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ அவங்க அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியாமல் இந்த மாதிரி கண்மூடித்தனமான மாத்திரைகளையும் மருந்துகளையும் எடுத்து தற்போதைக்கு வழி நிறுத்திட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கிளினிக்கில் கால் வீக்கத்தோடையும் வலியோடு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வலியை ஸ்டாப் பண்ணோன்ற டீட்டெயில்ஸ் பற்றி அங்கே பார்க்க போகிறோம். அதை வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்ற கைட்லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கால்களில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான வீக்கங்களுக்கும் புள்ளிகள் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த வலிகள்ல இருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். பொதுவா நம்ம நினச்சிட்டு இருப்போம் காலில் வீக்கம் வந்தால் காலில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நிறைய எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்போம். ஆனால் கடைசியாக பிளட் செக்அப் பண்ணும்போது தான் தெரியும், ஒன்று நமக்கு கிரியாட்டின் லெவல் ரைஸாக இருக்கும், இல்லை யூரிக் ஆசிட் ரைஸாக இருக்கும், இல்லை ஆர்ஏ ஃபேக்டர் ரைஸாக இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த கணுக்காலில் வீக்கம் வந்தாலே, இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி கணுக்காலில் வீக்கம் வந்தாலே யூரிக் ஆசிட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய மாத்திரைகளை உடனே கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல நம்ம அந்த தவறை பண்ணவே கூடாது. நம்ம எலும்புகளுக்குள்ள கெட்ட உப்புகள் சேரும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி அதை உள்வாங்காமல் எலும்பு வெளியே எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் வீக்கம் வரும். ஸோ அப்போ அதை கரெக்டான மெத்தடில் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம யூரிக் ஆசிடை ரொம்ப சீக்கிரமாக நம்ம இயற்கையான விஷயங்கள் மூலமாகவே கட்டுப்படுத்த முடியும். நம்ம சேனலில் வெகு விரைவில் யூரிக் ஆசிட்கான தனியாக ஒரு பதிவே, என்னென்ன உணவு சாப்பிட்ணும், என்னென்ன மாதிரி ஹெர்பல் பவுடர்ஸ் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு கம்ப்ளீட் பதிவு போட போகிறோம். இந்த பதிவில் இந்த யூரிக் ஆசிட்கான பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பேஷண்ட் நீங்கள் பார்க்கலாம், காலில் வீக்கம் இருக்குது, இவங்களுக்கு நம்ம காலில் என்ன பண்ணாலும் சரி சில நரம்பியல் சிகிச்சை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் கம்ப்ளீட்டாக இந்த வீக்கத்திற்கான பிளாக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவங்களோட ஆர்ம்ஸில் நரம்பியல் சிகிச்சைக்கு அப்புறம் கப்பிங் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அங்கே வீக்கம் அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு. ஸோ கையில் இந்த மாதிரி நம்மளுடைய ஷோல்டரில் ப்ரெஷர் பில்ட் ஆகிறதும் கழுத்தில் ப்ரெஷர் பில்ட் ஆகிறதும் தான் கால்களில் ஏற்படக்கூடிய, அதுவும் முக்கியமாக கணுக்கால்கள்லையும் இந்த கட்டை விரல்களில் வரக்கூடிய எல்லா விதமான யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட வலிகளுக்கான காரணம். ஸோ நம்ம கிளினிக்கில் பேஷண்ட்ஸ்க்கு சில டயட்டிங்லாம் சொல்லி கொடுத்து தான் இந்த கப்பிங் மூலமாக அதை எடுத்திருக்கோம். இதை வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் இமீடியட்டாக பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கான சில புள்ளிகள் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரியான கால்களில் வலி வரும்போது நீங்கள் கையுடைய நடு விரல் இருக்குது பாருங்கள், அதில் சென்டர் பாயிண்ட் அதை அழுத்தி ஒரு 5 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கையுடைய பேக் சைடில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட், நகத்துக்கு கீழே இருக்க ஃபஸ்ட்டு ஜாயிண்டில் ஒரு அழுத்தி ஒரு 5 to 6 டைம்ஸ் ஒரு ஹேர் பெயினுடைய பேக் எண்ட் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இம்மீடியட்டாக கொஞ்சம் வலி ஸ்டாப் ஆகும். அடுத்து என்ன பண்ணோம், கையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அதை நம்ம சூடு பண்ணிக்கணும். பூண்டு இருந்ததுன்னா பூண்டு ஒரு 4 பல்லு, மிளகு ஒரு 5-6 முழு மிளகு போட்டு சூடு பண்ணி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கையை கீழே இருந்து மேலே நீங்கள் ஏற்றி விடும்போது ஷோல்டரில் மேலே ஏறவே ஏறாது. அப்போ அந்த இடத்துல கையை குவிச்சு வச்சு நல்லா தட்டணும். அந்த மாதிரி தட்டி நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ இன்னும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி கம்ப்ளீட்டாக வெளியே வரணும்னு இன்னும் ஒரு சில வாரங்களில் நம்ம சேனலில் கம்ப்ளீட்டாக வீட்டில் இருந்த மாதிரியே யூரிக் ஆசிடை எப்படி குறைக்க முடியும் அப்படின்ற பதிவு போட போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு உங்களுக்கு போதுமான தகவல் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு மனமார நன்றி கூறி விடை பெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.